தேமுதிகவிலிருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமாருடன் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் தியாகச்செம்மல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் நம்மோடு இருக்கிறார். மிகவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அவர் நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சந்திரகுமார் வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கட்டுப்பாட்டில் கட்சி போய்விட்டது, அதனால் இந்த கட்சி அழிவு பாதை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே அவரை ஜான்சி ராணி, வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்லாம் சொன்ன நீங்க எந்த இடத்துல அவங்க அழிவு பாதை நோக்கி போறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க? சார், அவங்க எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. தனியாக அவர்களை சந்திப்பது, ஏன்னா பத்திரிகைகளுக்கே தெரியும், நிறைய தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க. திரும்ப பிரகாஷ் ஜவடேகர் அமைச்சர் கூட இவங்க வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும் பொழுதே சொல்கிறோம், இது சரியாக இருக்காது, நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக போகும்னு சொல்கிறோம். ஆனால் அப்படிலாம் போயிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு 2 நாள் டக்குன்னு ட்ராக் மாறுறாங்க. தனியாக போகிறாங்க, அவர் வைகோ அவர்களை பார்க்குறாங்க, தனியாக பேசுகிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க. திடீர்னு பார்த்தா 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக கூட்டணி வச்சிருச்சுன்னு சொல்லி கேப்டன் சொல்கிறார். அப்போ இவங்க நான் இன்னும் சொல்கிறேன், அவங்க தைரியமானவங்க, அவங்க படித்தவங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஃபீல்டில், அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், மக்களுடைய நிலை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதையெல்லாம் தெரியாமல் இவங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு சில செய்திகளையும் அவருக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சிலர் சொல்லுகின்ற கருத்துக்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு, அதாவது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு தலைவரை கூட்டிகிட்டு போனதுனால தான் நான் இப்போ அவங்கள நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமாருக்கும் திரு விஜயகாந்த் அவர்களின் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்துக்கும் இடையிலான ஒரு ஈகோ இஷ்யூ இவ்வளவு தூரம் கட்சிக்குள்ள பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமா இல்லை சார். ஏன்னா அவங்க கேப்டனுடைய மனைவி, அவங்ககிட்ட நான் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவங்ககிட்ட ஈகோ பார்க்குற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறது, இது கட்சியாக நடத்துவோம். களத்தில் இறங்கி நாங்கள் தானே சார் பார்க்குறோம். எங்களை போன்றவங்க கூட மாவட்ட செயலாளர் தானே கிளை வரைக்கும், தெரு வரைக்கும், கிராமம் வரைக்கும் போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், டேய் நீங்கள் போய் திமுக கூட கூட்டணி வையா, அடுத்து தமிழ்நாட்டில் நீங்கள் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த கிங்கு உங்கள் தலைவர் தான்றான். இது நாங்கள் எல்லா பக்கமும் கேட்டு வரோம்ல, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, பத்திரிகையில் எழுதுது, எல்லா பக்கமும் அந்த சர்வேலாம் அந்த முடிவு தானே காமிக்குது. நீங்கள் ஏன் நாங்கள் கேட்குறது, இவ்வளவு பெரிய அளவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தோம், அந்த வாய்ப்பை ஏன் இழக்கிறோம்? அப்போ அதுக்கு என்ன காரணம்? விஜயகாந்த் அவர்களின் மனசாட்சியாகவே நீங்கள் இருந்தீங்கன்னு ஒரு செய்தியாளராக என்னால் பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழலில் இவ்வளவு நடந்தும் இன்றும் அவருக்கு விசுவாசமாக ஒரு புகைப்படத்தை வச்சுக்கொண்டு கட்சியிலிருந்து நான் போக மாட்டேன், உங்களை காப்பாற்றுறக்கா நிற்கிறேன்னு பேட்டி கொடுக்குற நீங்கள் அவர் மனது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இன்னும் இருக்கிறது சார், நிச்சயமாக இருக்கிறது சார். நான் இதற்காக நாங்கள் 10 பேரும் அழிந்து போய்விட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம். முடிஞ்சு போச்சு எங்கள் கதை. இனிமேல் இந்த கட்சியில் எங்களை தலைவர் மாற்று முடிவு எடுத்தால் கூட கட்சியில் எங்களுக்கு இடம் இருக்காது, அது எனக்கு தெரியும். கட்சியில் எங்களை சேர்த்த கூட மாட்டார். இதோட முடிஞ்சுது. இருந்தாலும் கட்சி நல்லா இருக்கட்டும். இந்த கட்சியை நம்பி இருக்கிற என் தொண்டர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னங்கிற கேள்வி உங்களை நோக்கி கேட்கப்படாமல் இல்லை, அதனால் நானும் அந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த நடவடிக்கை குறித்து எப்போது அறிவிப்பீர்கள்? சார், தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளில் சென்னைக்கு வரவழைக்கிறேன், அவரோடு கலந்து பேசுகிறேன். அதற்கு பிறகு நிச்சயமாக அவர்களுடைய கருத்தறிந்த பிறகுதான் என்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும். நன்றி திரு சந்திரகுமார். திரு சந்திரகுமார் சொன்னது போன்று சந்திரகுமார் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் ஒத்த கருத்துடைய பிற தேமுதிக நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்கள் என்ன ஓட்டத்தை தெரிந்து கொண்ட பிறகு தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சந்திரகுமாரின் முடிவு அரசியல் களத்தில் பல்வேறு அதிர்வலைகளை அடுத்த கட்டங்களில் ஏற்படுத்தலாம், பல்வேறு மாற்றங்களுக்கும் அது வாய்ப்பு இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய தலைமுறைக்காக தியாகச்செம்மல்.